ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் வாசிக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதியானது 1 சாமுவேல் புஸ்தகம் 16வது அதிகாரம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? பழைய ஏற்பாட்டின் பகுதியில் 360வது பக்கம் 61 7வது வசனம் இருக்கிறது. 361 7வது வசனம் இருக்கிறது. நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் சாமுவேலுக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறார். என்ன வார்த்தை சொல்றாரு? நீ பார்க்கிற பிரகாரமாக நான் பார்க்கவில்லை, மனுஷன்லாம் முகத்தை தான் பார்ப்பான், கர்த்தரோ என்ன பண்றாரா? இருதயத்தை பார்க்கிறார். ஆமென். ஏன் இந்த வார்த்தையை சொல்றாருன்னு பார்த்தாக்கா, ஏன் இந்த வார்த்தையை சாமுவேலுக்கு சொல்கிறாருன்னு சொன்னாக்கா, சவுல ராஜாவா இராதபடிக்கு கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? புறக்கணித்தார். ஆமென். ராஜாவா இல்லாதபடிக்கு புறக்கணித்தபடினாலே சாமுவேல் என்ன பண்றாருன்னா துக்கமாய் இருக்கிறார், துக்கமுகமாய் இருக்கிறார். அப்ப கர்த்தர் சாமுவேல் இடத்துல பேசுறார், நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய், உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. ஒன்றாவது, பெத்லெகேமாகிய ஈசாயின் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். ஆமென். ஒரு ராஜாவாய் ஆண்டவராகிய பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் ஒரு ராஜாவை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் 3வது வசனத்தில் வாசிக்கப்படும் போது அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன், நான் உனக்கு சொல்கிறவனை எனக்காக என்ன பண்ண. அப்போ உலகத்துக்காக ஒரு ராஜாவை நான் தெரிந்து கொண்டு இருக்கிறேன், ஆனால் எனக்கானவனை நீ என்ன பண்ண? அபிஷேகம் பண்ணு. ஆமென். அப்போ கர்த்தர் ஒருத்தனை தெரிந்து கொண்டால் அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். எதற்காக? அவருக்காக. ஆமென். அவருக்காக அபிஷேகம் பண்றாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ராஜாவை தெரிந்து கொண்டார், கர்த்தருக்காக அவரை அபிஷேகம் பண்ணும்படி அழைக்கிறார். ஆமென். அதற்கு சாமுவேல் சொல்றாரு, நான் எப்படி போவேன்? இது சவுலுக்கு தெரிந்தா என்ன பண்ணுவாரு? கொன்று போடுவாரு அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா? ஆண்டவரை, அதாவது ஆண்டவருக்கு பயப்படாதவங்க மனுஷனை கண்டு என்ன பண்ணுறாங்க? பயப்படுறாங்க. ஒரு ராஜாவுக்கு பயப்படுகிற ஒரு தீர்க்கதரிசி யாருக்கு பயப்படலை? ஆண்டவருக்கு பயம் இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இந்த காரியத்தை செய்யி அப்படின்னு சொல்லும்போது, நான் எப்படி செய்வேன்? இது சவுலுக்கு தெரிந்தால் என்ன பண்ணுவார்? என்ன சொல்லுங்களேன், கொன்று போட்டுருவார் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தரே ஒரு ஆலோசனை தருகிறார். என்ன ஆலோசனைனா, ஒரு காளையை என்ன பண்ணு, கையோடு கொண்டு போ, ஒரு காளையை கொண்டு போ, கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயாக பலி விருந்துக்கு என்ன பண்ணு, அழைப்பி. ஆமென். விருந்துக்கு அழை. இன்றைக்கி எல்லாரும் பலி செலுத்தி என்ன பண்ணுறாங்க? அந்த பலியை என்ன பண்ணுறாங்க? விருந்தாக்கி சாப்பிட்றாங்கல்ல. அது எப்போ வந்தது? சாமுவேலின் காலத்திலே வந்தது. ஆமென். அப்படியானால் ஒரு பலியை செலுத்தி அந்த பலி விருந்துக்கு எல்லாரையும் அழைப்பி, ஈசாயும் அவனுடைய குமாரனையும் என்ன பண்ணு, அழைப்பி. அவர்களை வர வச்சு
நான் சொல்லுகிறவன் என்ன பண்ணு, எனக்காக அபிஷேகம் பண்ணு. ஆமென். அவன் தான் ராஜாவாக இருப்பான், இஸ்ரவேலில் ராஜாவாக இருப்பான்னு சொல்கிறார். அதே போல் சாமுவேல் என்ன பண்ணுறாரு, ஒரு காளையை கொண்டு போகிறாரு. ஒரு காளையை கொண்டுன்னு போகும்போது அந்த ஊரில் இருக்கிற மூப்பர்கள் ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன கேட்குறாங்கன்னு, நீங்கள் வர காரிய சமாதானமா? ஏன்னா ஒரு தீர்க்கதரிசியே வராரு. யார் தீர்க்கதரிசியே வருகிறாரு, நம்ம ஊரில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற மூப்பர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, தத்தளிப்போடு அவனுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீர் வருகிறது சமாதானமா அப்படின்னு கேட்குறாங்க. திடீர்னு பிரதமர் இந்த ஊருக்கு வந்து இந்த ஊரில் சுற்றி பார்க்கணுன்னு சொன்னாக்கா என்ன சொல்லுவாங்க, என்னன்னு தெரியலையே, திடீர்னு என்ன பண்ணுறாரு பிரதமர் வராரு, ஏதோ ஒரு காரியத்துக்காக தான் இருக்கும், சும்மாலாம் அவர் வரமாட்டார் அப்படின்லாம் பேசுவாங்க இல்லையா. அதுபோல் அந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் சாமுவேல் இடத்துல வந்து, நீங்கள் வர காரியம் சமாதானமா இல்லை பிரச்சனையா, சண்டையா இல்லை சமாதானமானு கேட்குறாங்க. ஆமே. அதற்கு சாமுவேல் சொல்கிறார், சமாதானம்தான், பிரச்சனை இல்லை, சமாதானம்தான். ஆமே. அப்போ பலி விருந்தை ஏற்படுத்தி ஈசாயா அழைக்கிறாரு. ஈசாயா அழைக்கப்படும் போது ஒரு காரியத்தை சொல்கிறாரு, அவர்கள் எல்லாரும் பரிசுத்தம் பண்ணப்பட வேண்டும். என்னவா? அவர்கள் எல்லாரும் பரிசுத்தம் பண்ணி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு என்னிடம் கூட பலி விருந்திற்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு என்ன பண்ணனா, அழைத்தான். ஆமென். சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு ராஜாவுக்கு கண்டுதான் பயம், யாரை கண்டு பயம் இல்லை, ஆண்டவரை கண்டு பயம் இல்லை. ஆண்டவராகிய கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதே போல் என்ன பண்ணுறாரு, செய்கிறார். அவர்கள் வந்தபோது ஈசாயின் முதல் மகன் என்ன பண்ணுறாரு, வருகிறார். அப்படி வரும்போது சாமுவேல் என்ன சொல்கிறார்னா, வசனம் சொல்லுது, அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்தவுடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானா ஆக்கும் என்று சொல்லி சொன்னான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ அப்பதான் சொல்ற, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்கிற, அப்படி பார்க்க வேண்டாம், நான் என்ன பண்ணிட்டேன் இவனை. நல்லா கவனிக்கிறீங்களா? இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் யார் வர வேண்டும் என்று கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். யார் வரக்கூடாதோ அவர்களை புறக்கணித்திருக்கிறார். ஆமென். சொல்லவே மாட்டேன் பாருங்களேன். ஆமென். எத்தனை பேர் வராங்க, ஆனால் அவர்கள் என்ன பண்ண முடியல, நிற்க முடியல. ஆமென். அப்போது யார் வருகிறதுன்னு சொன்னால், எலியாவை பார்த்த உடனே, ஐயோ இவங்க வந்த உடனே இவன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறான், இவன் சரீர வளர்ச்சி எப்படி இருக்கிறது, ஆள் நல்லா திடகாத்திரமாக இருக்கிறான், இவனை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணலான்னு என்ன பண்ணுறாரு சாமுவேலு, தன் தைலத்தை எடுத்துக்கொண்டு போகிறாரு. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும் அப்படின்னு சொல்லி எழுந்து போகும்போது கர்த்தர் சொல்கிறார், நீ இவனை சரீர வளர்ச்சியை பார்க்குற, இவனை என்ன பார்க்குற, முகத்தை பார்க்குற, ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா இருதயத்தை பார்க்கிற தேவன். ஆமென். இப்படியே 7 பேர் வராங்க. எங்கே வராங்க? சாமுவேலுடைய சமூகத்தில் வராங்க. சாமுவேலுடைய சமூகத்தில் வரும்போது ஒவ்வொருவரையும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நான் இவனை தெரிந்து கொள்ளவில்லை, இவனை புறக்கணித்தேன், இவனை புறக்கணித்தேன், இவனை புறக்கணித்தேன்னு சொல்லி ஒவ்வொருவரும் புறக்கணிக்கப்படும்போது சாமுவேல் கடைசியில் டயர்டை என்ன பண்ணிட்டாரு, உக்காந்துட்டார். ஆமென். உக்காந்து ஈசாயை பார்த்து என்ன கேட்குறாரு, இவ்வளவுதானா உன்னுடைய குமாரர் அப்படின்னு கேட்கப்படுது. அந்த வசனம் என்ன சொல்லுது, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் என்ன பண்றான், ஒருவன் இருக்கிறான். அவன் எங்க இருக்கிறான்? ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைய புறக்கணித்தது இங்க தான். எங்க அபிஷேகம் பண்ணப்படுறதுக்கு பிள்ளைகளை கூப்பிடுன்னு சொன்னா, ஒரு தகப்ப ஒரு
ஆடு மேய்க்கிறதுக்கு ஒரு பிள்ளை என்ன பண்ணிட்டாரு, அனுப்பிட்டார். ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறான் ஒரு பிள்ளை. 7 பேர் நல்லா வாட்ட சாட்டமாக இருக்கிறாங்க. அவர்கள் என்ன பண்ணுறான், முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகிறான். ஆனால் எல்லாரையும் கர்த்தர் என்ன பண்ணாராம், புறக்கணித்தாராம். ஆமென். தகப்பனே பிள்ளைகளை புறக்கணிக்கிற காலம். அல்லேலூயா. அட்லீஸ்ட் அவங்க சகோதரராக சொல்லிடுறான், நம்ம தம்பி என்ன பண்ணு, அங்கே ஆடு மேய்ச்சினுக்கிறான், அவனையாவது என்ன பண்ணு கூட்டின்னு வான்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒருத்தன் கூட என்ன பண்ணல, அவனுக்கு நினைவே இல்லை, அவர்களுக்கு நினைவே இல்லை. தாவீதை குறித்து தானே நினைவே இல்லை. ஆனால் சாமுவேல் கேட்குறாரு, உன் பிள்ளைகள் இவ்வளோதானா அப்படின்னு கேட்கப்படும்போது, அவன் எல்லாருக்கும் இளையவன் ஒருத்தர் இருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான், ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது, அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, நீ ஆள் அனுப்பி என்ன பண்ணு, அவனை அழைத்து கொண்டு வா. அவன் வரும் மட்டும் நான் என்ன பண்ண மாட்டேன், அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன், சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு, வெயிட் பண்ணுறாரு. ஆமென். சாமுவேல் காத்து கொண்டு இருக்கிறதான நேரத்தில் தாவீது என்ன பண்ணுறாரு, தாவீது வராரு. ஆமென். அந்த வசனம் சொல்லுது, ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் எப்படி இருந்தானா, சிவந்த மேனியாம், அழகிய கண்களாம், நல்ல ரூபம் உள்ளவனாய் இருந்தான். பார்த்தீங்களா, சிவந்த மேனின்னு அர்த்தம், அவன் உடம்பே தெரிகிற அளவுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறான். ஆமென். சிவந்த மேனி. எல்லாருமே இங்கே பரிசுத்தம் பண்ணி, அவருக்கு சகோதரரெல்லாம் பரிசுத்தம் பண்ணி நல்ல உடைகளை போட்டுக்கொண்டு தீர்க்கதரிசிக்கு முன்பதாக நிற்கிறாங்க. ஆனால் இவன் ஆடுகளை மேய்த்து வருவான், எப்படி இருப்பான், ட்ரெஸ்ஸு கூட அந்த அளவுக்கு சரியில்லை. ஆமென். சாமுவேல் பார்க்கும்போது அவன் சிவந்த மேனியாக இருக்கிறான், அழகிய கண்களாக இருக்கிறது, நல்ல ரூபமாக இருக்கிறான். எப்பவுமே மனிதர்கள் முகத்தை தான் பார்ப்பாங்க, உடம்பை தான் பார்ப்பாங்க, சரீர வளர்ச்சி தான் பார்ப்பாங்க. ஆனால் கர்த்தர் இருதயத்தை அறிந்தபடினாலே சாமுவேல் தாவீதை பார்த்து கொண்டே இருக்கிறார். சாமுவேலை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவன் என்ன பண்ண. ஆமாம், தாவீதை அபிஷேகம் பண்ணுவதற்கு சாமுவேலே சோர்வாய் என்ன பண்ணிட்டாரு, உக்காண்டாரு. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீ எழுந்துரு, ஒரு ராஜா வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு எல்லாரும் சோர்வில் இருக்கிறாங்க, இன்றைக்கு எல்லாரும் பிசாசின் கட்டில் இருக்கிறாங்க, இன்றைக்கு எல்லாரும் என்னத்தை நம்ம பண்ணுறதுன்னு ஒரு மனமுறிவில் இருக்கிறாங்க. ஆனால் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர் கர்த்தர். ஆமென். அவன் வரும்போதே கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவன் இருதயத்தை பார்த்து நீ எழுந்துரு. ஆமென். பிள்ளைகளை தகப்பன் ஒதுக்கி இருக்கலாம், தன் சகோதரனை உடன் பிறந்த சகோதரர்கள் ஒதுக்கி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, இருதயத்தை ஆராய்ந்து அவனை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன யோசிக்கிறீங்க, எல்லாம் பாடி மட்டும் ப்ரெசண்டில் இருக்குது, எல்லாமே என்னவா இருக்குது, ஆப்சண்டில் இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. சாமுவேலை அனுப்பின காரியத்தை கர்த்தர் செய்து முடிக்கும்படி தாவீது அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாரு, நிற்கிறார். ஆமென். நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு, இவனை தான் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், தெரிந்து கொண்டு இருக்கிறேன். ஆமென். யார் புறக்கணித்தாலும் கர்த்தர் தெரிந்து கொண்டவனை அபிஷேகம் பண்ணுகிறார். அதனால தான் சங்கீதம் பகுதியில் சொல்லப்படுகிறது, 20வது சங்கீதம் 6வது வசனம், கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவர்கள் என்ன பண்றாராம், ரட்சிக்கிறார். இப்பொழுது அறிந்திருக்கிறேன், தமது வலதுகரம் செய்யும் இரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து
ஆமென். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவர்கள் என்ன பண்றாரா? ரட்சிக்கிறார். முதல்ல அவர் பண்ணுகிறதே அபிஷேகம் தான். ஆமென். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணுகிறவர்களை என்ன பண்றாரு? ரட்சிக்கிறார். ஃபர்ஸ்ட் கர்த்தர் உன்னை என்ன அபிஷேகம் பண்ணி தான் அவர் ரட்சிப்புகளாக என்ன பண்றாரு? அழைக்கிறார். ஆமென். முதல்ல தெரிந்து கொள்கிறார், ரெண்டாவது அபிஷேகம் இருக்கிறார், மூணாவதாக என்ன பண்றாரு? ரட்சிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தாவீது சொல்ற, இப்பொழுது அறிந்திருக்கிறேன். என்னை அபிஷேகம் பண்ண வைத்தவர் யார்தான்? யார்தான்? கர்த்தர் தான். சாமுவேலை கொண்டு யார் அபிஷேகம் பண்ணினாரு? தாவீதை அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி அபிஷேகம் பண்ணினதை தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணினதை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை இங்க இந்த இடத்துல என்ன பண்றாரு? பதிவுபடுத்துறார். ஆமென். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமா ஆவதாக. ஆமென். ஏன்னா என்னை அபிஷேகம் பண்ணினவர் யாரு? கர்த்தரு. ஆமென். அதனால சொல்றாரு, சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனுடைய நாமத்தை குறித்து, எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து. அந்த அபிஷேகம் உங்களை நிமிர செய்யும். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகமானது உன்னையும் என்னையும் விழுந்து போகாதபடிக்கு, விழுந்தாலும் எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்யும். அதுதான் அபிஷேகம். ஹல்லேலூயா. அபிஷேகம் என்பது அப்பப்போ இறங்குவது அல்ல, அப்பப்போ எடுத்து கொள்ளப்படுவது அல்ல. அபிஷேகம் என்பது ஒருத்தரை அபிஷேகம் பண்ணி, தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணி ரட்சிக்கிறது தான் அபிஷேகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் 23வது சங்கீதத்தில் தாவீது சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை என்ன பண்ணும்? தேற்றும். என் சத்துருளுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினாலே என்ன பண்றீர்? அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம், இந்த பாத்திரம், இந்த சரீரமான பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென். சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தின்னா அங்கே சிக்கனோ மட்டனோ அது அல்ல, நல்ல பிரியாணியோ அது அல்ல. பந்தி என்பது எதை குறிக்கிறதுன்னா அபிஷேகத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. பந்தி என்பது எதை குறிக்கிறது? அபிஷேகத்தை குறிக்கிறது. தாவீது தன் சகோதரர்களுக்குள்ளாக நடுவிலே அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஹல்லேலூயா. வேதம் தெளிவாக சொல்லுது, தன் சகோதரர்கள் நடுவிலே மத்தியிலே தாவீது என்ன பண்ணப்பட்டான்? அபிஷேகம் பண்ணப்பட்டான். அதனால தான் தாவீது சொல்றாரு, என் சத்துருளுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தி என்ன பண்ணுவீர்? ஆயத்தம் பண்ணுவீர். என் தலையை என்ன பண்றீர்? எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். பந்தி என்பது இந்த இடத்துல அபிஷேகத்தை குறிக்கிறது. என் பாத்திரம் உச்சம் தலைமுதல் உள்ளம் பாதவரை என் பாத்திரம் நிரம்பின பண்ணுதான் வழிகிறதா இருக்கிறது. ஆமென். அந்த பந்தி என்ன பந்தி தெரியுமா? அந்த அபிஷேகம் என்ன அபிஷேகம் தெரியுமா? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடருகிற அபிஷேகம். ஹல்லேலூயா. நன்மையும் கிருபையும் என்னை தொடருகிற அபிஷேகம். நான் கர்த்தருடைய வீட்டிலே, இதுதான் இந்த அபிஷேகம். நான் கர்த்தருடைய வீட்டில் என்ன நான் இருப்பேன்? நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஏதோ வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு, கொஞ்ச நேரம் சாஞ்சிட்டு, கொஞ்ச நேரம் உறங்கிட்டு, கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போகிற அபிஷேகம் இல்லை. நான் நிலைத்திருக்கிற அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் எந்த பொல்லாப்பு வந்தாலும் என்ன பண்ண மாட்டேன், பயப்பட மாட்டேன். தேவரீர் என் கூட இருக்கிறீங்க, தேவரீர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் உன்னை என்ன பண்ணும், நடத்தும். ஆனால் தான் தாவீது 20வது சங்கீதத்தில் சொல்றது தெரியுதா, இப்போ விளங்குதா? சிலர் குதிரைகள் குறித்து மேன்மை பாராட்டலாம், சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டலாம், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஆமென். அவர்கள் என்ன பண்ணாங்க, முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அந்த நிற்கக்கூடிய அபிஷேகம் தான் நீங்களும் நானும். ஆமென். நிறைய பேர் விழுந்து போகிறாங்களே தவிர திரும்பி எழுந்துக்கிறது இல்லை. இப்போ ஒருத்தர் போகும்போது விழுந்துட்டாங்கன்னு வச்சிங்களேன், முதல்ல என்ன பண்ணுறாங்க சொல்லுங்கள், அக்கம் பக்கம் பார்க்குறாங்க. ஏன் சொல்லுங்கள், யாரா பார்த்துட்டாங்களா, நம்ம விழுந்துட்டுமே, அசிங்கமாக ஆகிடுது, அசிங்கமாக இருக்குது, வெக்கமாக இருக்குதுன்னு சொல்லி அக்கம் பக்கம் பார்த்து எழுந்து என்ன பண்ணுறாங்க, நல்லா தொடச்சி கிடிச்சு திரும்பி நடக்கிறாங்க. ஆனால் பாவத்தில் விழுந்தவர்கள் விழுந்து கிடந்தே கிடக்கிறார்களே தவிர அவங்க பார்க்குறாங்களே, நம்மளை அசிங்கமாக பேசுவாங்களே, இந்த பாவத்திலேருந்து நம்ம விலகி நம்மை பாதுகாத்து கொள்ளணுமே என்ற பயம் அவர்களுக்குள்ளாக இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் தான் நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். ஏன்னா அவன் இந்த அபிஷேகம் அவனை என்ன பண்ணோம், எழுந்திருக்க பண்ணும். ஆமென். ஆனால் தான் சாமுவேலை நோக்கி தாவீதை பார்த்து சொன்னார், நீ என்ன உட்கார்ந்து இருக்கிற, எழுந்திரு, நீ எழுந்து இவனை என்ன பண்ணு, அபிஷேகம் பண்ணு, நான் இவனை தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். அப்போ உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டு இருக்கிற தேவன் மற்றவர்களை பார்த்து என்ன பண்ணுவார், எழுந்திரு, என் பிள்ளை வந்திருக்கிறாங்க, இவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், இவர்கள் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை என்ன பண்ணுவாங்க, மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. உனக்காகவும் எனக்காகவும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆமென். நீங்களும் நானும் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருக்கிறோம். எங்க, கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக. ஆமென். அந்த இரத்தம் உச்சம் தலை முதல் உள்ளம் பாதம் வரை இன்று வரை என்ன பண்ணுது, பாய்ந்து கொண்டிருக்கிறது. ஆமென். அந்த இரத்தம் உனக்காகவும் எனக்காகவும் பரலோகத்தில் இன்று வரை என்ன பண்ணுகிறது, பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. இவனுக்காகவும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், மரித்திருக்கிறேன், பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறது. அப்போ நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறோம், நீங்களும் நானும் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறோம். அவருடைய வார்த்தையிலே அவருடைய சத்தியத்திலே இன்னமாய் அபிஷேகம் பெற்று இன்னமாய் கர்த்தருடைய சமூகத்தில் நிலைத்திருக்கும் போது கர்த்தர் இன்னும் நம்மை பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கண்களை மூடி ஜெபிக்கலாம்.